வணக்கம் நேயர்களே. மண்மணக்கும் தமிழை மாநிலமெங்கும் பரப்பி வரும் மக்கள் தொலைக்காட்சி மூலமாக தமிழ் அமிழ்து என்கின்ற அற்புதமான தளத்தில் உங்களை சந்திப்பதில் இன்றைக்கும் பெருமை கொள்ளுகிறேன், என்றைக்கும் மகிழ்ச்சி கொள்ளுகிறேன். ஒழுக்கமுடைமை அதிகாரம், அதுல 8வது குறளின் உடைய நிலைவாயிலே நாம் நின்று கொண்டிருக்கிறோம். 14வது அதிகாரம் 8வது குறள், 138வது குறள். நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இந்த அதிகாரம் முழுக்க ஒழுக்கம் என்ற சொல் வந்து கொண்டே இருக்கிறது. ஒவ்வொரு குறள்லையும் ஒழுக்கமா இருந்தா எப்படி, ஒழுக்கம் இல்லாம இருந்தா என்ன ஆகும், இதை மாற்றி மாற்றி சொல்லிக் கொண்டே வருகிறார். நன்னடத்தை நல்லதுக்கு வித்தாகும், கெட்ட நடத்தை நிரந்தரமாக நாள்தோறும் துன்பம் தரும். டாக்டர் SRK உடைய ரொம்ப செறிவான உரை விளக்கம் பாருங்க. நன்னடத்தை நல்லதுக்கு வித்தாகும், கெட்ட நடத்தை நிரந்தரமாக நாள்தோறும் துன்பம் தரும் என்று சொல்லுகிறார். நன்றி என்கின்ற சொல் நம்ம செய் நன்றி அறிதல்ல பார்க்கும் பொழுது உதவி என்கின்ற பொருள், நன்மை என்கின்ற ஒரு பொருள், நலம். அப்போ நன்னடத்தை, ஒழுக்கம் என்பது நன்னடத்தை, நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம் நேச்சர் இல்லையா. அப்போ நன்னடத்தை நல்லதுக்கு வித்தாகும், கெட்ட நடத்தை நிரந்தரமாக நாள்தோறும் துன்பம் தரும். சரி, இந்த நன்றிக்கு வித்தாகும் என்கின்ற இந்த சொற்றொடரை எப்படியெல்லாம் அதற்கு விளக்கம் சொல்லி இருக்கிறார்கள் வெவ்வேறு உரையாசிரியர்கள் என்பதை பார்ப்போம். முக்திக்கு விதையாகுங்கிறார். என்ன நன்மை? நன்றினா நன்மைன்னு சொன்னோம். இருக்கிறதுலேயே மிகப்பெரிய நன்மை ஏதோ அதை சொல்லுகிறார் மணக்குடவர். மிகப்பெரிய நன்மை ஒரு மனிதனுக்கு எதுவாக இருக்க முடியும் என்றால் ஆன்மீக விடுதலை ஆகிய முக்தி அல்லது மோட்சம். அதுதான் அந்த முக்தி தருவதற்கே விதையாக இருப்பது இந்த ஒழுக்கம் தான் என்று சொல்லுகிறார். ஆன்மீகத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் ஒருபோதும் முரண்பாடு இருக்க முடியாது என்று என்னுடைய குருநாதர் சொல்லுவார். ஸ்பிரிச்சுவாலிட்டி cannot have a conflict with morality என்று. ஆன்மீகத்திற்கும் ஒழுக்கத்திற்கும் எந்த விதமான பூசலும் இருக்க முடியாது என்று குருநாதர் சொல்லுவார். நன்றிக்கு வித்தாகும், அதாவது முக்திக்கு விதையாகும் என்று மணக்குடவர் நமக்கு சொல்லுகிறார். பரிதியார் என்ன பொருள் சொல்லுகிறார்? நன்றிக்கு வித்தாகும் என்கின்ற சொற்றொடருக்கு இதேதான் இன்னும் கொஞ்சம் விரித்து சொல்லுகிறார். இம்மை மறுமை பாக்கியத்துக்கு விதையாகும். இங்கேயும் அப்படித்தாங்க, ஹியர் அண்ட் ஹியர் ஆஃப்டர், இம்மை மறுமை. இவ்வுலகில் நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிறோமே இந்த புவி உலக வாழ்க்கை, இதிலும் ஒழுக்கம் தான் நமக்கு நன்மை தரும் இல்லையா. ஒழுக்கமா இருக்கிறவன்னா அவனுக்கு ஒரு மரியாதை உண்டு. அவன் ஏழையாக இருந்தாலும் அவனுக்கு ஒரு மரியாதை கட்டாயம். எவ்வளவுதான் சீரழிந்து போயிருக்கின்ற இந்த சமுதாயத்திலும் ஒழுக்கமுடையவனுக்கு இன்றைக்கு மரியாதை உண்டு. அவனவன கையாலாகாதவன் நினைத்துக் கொள்ளலாம், அதை நினைச்சுக்கிட்டு போட்டோம். எல்லா நல்லவர்களையும் இந்த உலகம் கையாலாகாதவர்கள் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கிறது இல்லையா. விட்டுக் கொடுப்பவனை தைரியம் இல்லாதவன் என்றுதான் நினைத்துக் கொண்டிருக்கும். அது நினைச்சுக்கிட்டோம், ஒன்னும் பரவாயில்ல. அதற்காக அவர்கள் பெரியவர்கள் கைவிடவில்லை. அவர்கள் அப்படி திடமாக வாழ்ந்து காட்டி அவர்கள் வகுத்த பாதை தான் நமக்கு இன்றைக்கு வழிகாட்டுகிறது. அதை நம்ம மறந்து விடவே வேண்டாம். எனவே முக்திக்கு விதையாகும் என்றார் மணக்குடவர். இம்மை மறுமை பாக்கியத்துக்கு விதையாகும் என்றார் பரிதியார். காலிங்கர் என்ன சொல்றாரு? ரெண்டும் சேர்த்துட்டார். தனக்கு எல்லா நன்மைக்கும் துணை காரணமாகும். அது காரண துணை, துணை காரணம். உயிரினும் ஓம்பப்படும், அப்புறம் உயிருக்கு உற்ற துணையா வரும்னு 2வது குறள்ல வந்ததுல பரிந்தோம்பி காக்க ஒழுக்கம், தெரிந்தோம்பி தேரினும் அத்தே துணை என்பது இந்த அதிகாரத்தினுடைய 2வது குறளாக வந்தது. ஒன்று உயிரை விட போற்றுதலுக்குரியது, 2வது உயிருக்கு உற்ற துணை. இதுதான். அப்போ தனக்கு எல்லா நன்மைக்கும் துணை காரணமாகும், அதுதான் நன்றிக்கு வித்தாகும் என்பதற்கு பொருள் என்று காலிங்கர் நமக்கு உரை எழுதுகிறார். பரிமேலழகர் என்ன சொல்றாரு? பரிமேலழகர் சொல்லும்போது நம்ம ரொம்ப கவனமா இருக்கும். அறத்திற்கு காரணமாய் இருமையினும் இன்பம் பயக்கும். தர்மம் அறத்திற்கு காரணமாக இருந்து ஒழுக்கம் இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி இன்பம் பயக்கும்ங்கிறார். எதனால ஒழுக்கம் அவ்வளவு சிறப்புடையதுன்னா அறத்தினுடைய விளக்கம். அறம் என்பதை நம்ம எப்படி புரிந்து கொள்ள முடியும்? அறத்தினுடைய நோக்கம் என்ன? அறம் இட்டு செல்லுகின்ற இலக்கு என்ன என்பது நம்ம ஒழுக்கமாக வாழ்ந்தால் புரியும். அறிவை வைத்துக் கொண்டு அறத்தை புரிந்து கொள்ள முடியாது. பணத்தை வச்சுக்கிட்டு அறத்தை புரிந்து கொள்ள முடியாது. செய்து
பயின்று கடைப்பிடித்து அனுசரித்துத்தான் அறத்தை புரிந்து கொள்ள முடியும். அதற்கு அறத்தை புரிந்து கொள்ள மிகச் சரியான வழி ஒழுக்கமாக இருப்பது என்பதே வள்ளுவருடைய கொள்கையா இருக்கிறது. அந்த அவருடைய உள்ளக்கிடக்கை அழகாக அப்படி உற்று பார்த்து கவனித்து பரிமேலழகர் இந்த பொருளை நமக்கு தருகிறார் இல்லையா? அறத்திற்கு காரணமாய் இருமையினும் இன்பம் பயக்கும் அப்படிங்கிறார். கவிராசர் சொல்றார் நன்மைக்கு காரணமாய், இதேதான், நன்மைக்கு காரணமாய் இருமையினும் இன்பம் கொடுக்கும். இகத்துக்கும் சரி பரத்துக்கும் சரி. சரி, ராமலிங்கனார் கொஞ்சம் அப்படி பார்த்து சொல்றார், கொஞ்சம் எச்சரிக்கையோடு சொல்றார். ராமலிங்கனார் என்ன சொல்றாரு? நல்ல நடத்தையினால் உடனே நன்மை விளையாவிட்டாலும் பின்னால் விளையுங்கிறார் இல்லையா? எதனால் அப்படி சொல்றாரு? நம்ம வாழுற வாழ்க்கையில் நம்ம பார்க்கறது என்ன? ஒழுக்கமானவன் கீழுக்கு தள்ளப்படுவதும், ஒழுக்கம் கெட்டவன் மேல நின்று அவனுக்கு ஆணை விடுவதுமாக ஒரு நிலைமை நம்ம பார்க்கிறோமா இல்லையா? பார்க்கிறோம், கட்டாயமா பார்க்கிறோம். நல்லவன் வாழ்ந்தால்தான், ஒழுக்கமாக உள்ளவன் வாழ்ந்தால்தான் அந்த கோட்டுக்கு அப்பால் குழம்பிக் கொண்டிருக்கின்ற பலருக்கு நம்பிக்கை வந்து ஒரு ஊக்கம் ஏற்பட்டு அவர்களும் இந்த புறத்திற்கு வருவார்கள். இல்லைன்னா என்ன தோணும் அவங்களுக்கு? என்னடா ஒழுக்கமா இருந்து என்னத்தரா கண்டோம், நல்லவனா வாழ்ந்து என்ன கண்டான் பாரு, அவ்வளவு அயோக்கியம், அத்தனை பேரை ஏமாத்தின, ஒழுக்கத்துக்கு அவனுக்கு சம்பந்தமே இல்லை, ஆனா அவன் எப்படி இருக்கிறான் பாத்தியா அப்படின்னா, இதுக்கு என்ன விடை சொல்லணும்? இதுக்கு என்ன விடை? வள்ளுவர் வாயிலாக எத்தனையோ பெரியவர்கள் நமக்கு சொல்லுகின்ற விடை என்னன்னா, நீ எப்பொழுது உன்னை மனிதன் என்று சொல்லிக் கொள்ள முடியும்? எந்த விதமான நிபந்தனையும் இல்லாமல் நீ நல்லவனாக இருந்தால்தான் உன்னை மனிதன் என்று சொல்ல முடியும். நான் நேர்மையாக இருப்பேன், எனக்கு என்ன கிடைக்கும்? நான் ஒழுக்கமாக இருப்பேன், எனக்கு என்ன கிடைக்கும் என்கின்ற கேள்விகளே இல்லாமல் நேர்மையாக இருப்பது, ஒழுக்கமாக இருப்பது, நல்லவனாக இருப்பது என்னுடைய உயிர் கடமை என்று இருப்பதுதான் ஒரு மனிதனுடைய அடிப்படை குணமாக இருக்கும். அதுதான் ஒரு மனிதன் மாமனிதன் ஆவதற்கான ஆரம்பம். குட் மேன், கிரேட் மேன் இல்லையா? மனிதன், மாமனிதன், நல்ல மனிதன், மாமனிதன். ஒரு நல்ல மனிதனுக்கு அடையாளம் எந்த விதமான எதிர்பார்ப்பும் இல்லாமல், எந்த விதமான நிபந்தனைகளும் விதிக்காமல் நல்லவனாக, நேர்மை உள்ளவனாக, ஒழுக்கம் உள்ளவனாக இருக்க வேண்டும் என்பதுதான். இதை மனதில் கொண்டுதான் என்னமோ ராமலிங்கனார் பொருள் சொல்லும் போது, ஒழுக்கமா இருக்கிறவன் நல்ல நடத்தினால அவனுக்கு உடனடியாக நன்மை விளையாவிட்டாலும் அது பின்னால் விளையும் என்று சொல்றார். இடும்பை தரும் இல்லையா? இந்த இடும்பை தரும் உரையாசிரியர்கள் கொஞ்சம் வேறுபடுகிறார்கள், ஆனால் மொத்தமான பொருள் அவர்கள் வேறுபடவில்லை. தரித்திரம் காட்டும் அப்படிங்கிறார் ஒருத்தர். இடும்பைனா துன்பம், சரியான பொருள் துன்பம். துன்பத்திலெல்லாம் துன்பம் எது? வறுமை. அதனால ஒழுக்கத்தை கைவிட்டவன் தரித்திரனாவான் அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்றாரு துன்பத்தையே தரும், ஒரு ஏகாரம் போடுறாரு. ஆமா, ஒழுக்கத்திலிருந்து பிறழினால் நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், அப்படி இல்லைன்னா கவுத்து விட்டுடும், துன்பத்தையே தரும்ங்கிறார். இன்னொருத்தர் எஞ்ஞான்றும் தான் அனுபவிக்க இடும்பையை கொடுக்கும். SRK இதை வச்சுதான் பொருள் எழுதும் பொழுது நிரந்தரமான துன்பத்தை நாள்தோறும் கொடுக்கும் என்று உரை எழுதினார். எஞ்ஞான்றும் தான் அனுபவிக்க இடும்பையை கொடுக்கும். இன்னொருத்தர் சொல்றார் பாவத்திற்கு காரணமாய் இருமையிலும் துக்கத்தை கொடுக்குங்கிறார். என்னங்க, ரொம்ப ரொம்ப எளிமையா புரிஞ்சுக்கலாம். வினைனா செயல், எந்த செயலுக்கும் ஒரு விளைவு. இப்படி எத்தனையோ செயல்கள், எத்தனையோ விளைவுகள். இந்த எத்தனையோ விளைவுகளுடைய தொகுதிக்கு பேர் தான் விதி. வேற ஒண்ணும் விதி தனியா ஒண்ணும் கிடையாது. நாம இயற்றிய கவிதை தான், நாம எழுதின கதை தான் நம்முடைய விதி. அப்ப பாவத்திற்கு காரணமாக அமைந்து இங்கேயும் நமக்கு வரக்கூடியவை வராமல் செய்யும், அங்கு புக வேண்டிய இடங்களில் புக முடியாமல் செய்யும், புகுவதற்கே ரொம்ப சிரமமான இடங்களில், கொடுமையான இடங்களில் நம்மை கொண்டு போய் தள்ளும். ஆறிருள் ஒய்த்து விடுங்கிறாரு, அது மாதிரி இடங்கள்ல நம்ம கொண்டு தள்ளிவிடும் என்று சொல்லுகிறார். தானும் அடங்கியனர் கேந்திய ஊனம் உயிர்களுக்கெல்லாம் உணர்வது ஞான ஒழுக்கம் பெருகு நலத்தை ஈனமில் இன்ப நிலங்கட்கு வித்ததே என்று சூளாமணியிலும் வருகிறது. எனவே நன்றிக்கே வித்தாகும் நல்லொழுக்கம், நன்றிக்கு வித்தாகும் நல்லொழுக்கம், தீயொழுக்கம் என்றும் இடும்பை தரும். இது நம்ம உரைநடையில சொல்லும் பொழுது ஒழுக்கம், நல்லொழுக்கம் நன்றிக்கே வித்தாகும், ஏகாரம் போட்டுக்குங்க, தீயொழுக்கம் என்றும் இடும்பையே தரும் அப்படின்னு போட்டுக்கிட்டால்தான் இந்த குறளினுடைய ஏற்றம், ஆழம், உயரம், எச்சரிக்கை நமக்கு புரியும். நல்ல குறளை படித்தோமா? இப்பொழுது சொல்லினுடைய பொருளையும் இலக்கண அழகையும் பருகுவோமா? பருகுவோம்.
இந்த குறளினுடைய முதல் சொல் என்ன? நன்றிக்கு. இங்க அறத்திற்கு, நன்மைக்குன்னு வச்சுக்கலாம், அறத்திற்கு. இது பண்பு பெயர். நன்றிக்குன்னும் போது 4ஆம் வேற்றுமை வருகிறது. வித்து, வித்துனா என்ன? காரணம். எதுக்கு எது வித்து பாக்குறோம் இல்லையா? வித்துனா காரணம், பொருட்பெயர் ஆகிறது. நன்றிக்கு வித்து ஆகும். ஆகும்னா ஆம், ஆகிவிடும். எதிர்கால வினைமுற்று அடிச்சு சொல்றாரு இல்லையா? எதிர்கால வினைமுற்று. நன்றிக்கு வித்தாகும். நல்லொழுக்கம் ஏற்கனவே பார்த்துட்டோம், நன்னடத்தை என்று. தீயொழுக்கம் என்னன்னு தெரியும். என்றும், என்றும்னா எப்போதும், அது காலப்பெயர். நிறைய குறள்கள் அது வரும். பொறுத்தல் இறப்பினை என்றும் அதனை மறத்தல் அதனினும் நன்றுன்னு பொறையுடைமை அதிகாரத்துல சொல்றார். இறப்பினைனா மற்றவர்கள் செய்கின்ற, நமக்கு செய்கின்ற துன்பத்தை, அதை எப்பொழுதுமே நம்ம பொறுத்து கொள்ளணும். ஆனா அதை விட சிறந்தது எது தெரியுமா? நமக்கு ஒருத்தன் துன்பம் செய்தானே, அதை மறந்து விடுவதுதான் அதை விட சிறந்தது. எவ்வளவு பெரிய ஒரு, இதை தெய்வத்தினுடைய குணமா வைக்கலைங்க, மனிதன் கடைபிடிக்க வேண்டிய பண்புகளில் ஒன்றாக வைக்கிறார். நம்ம குறள்ல இதெல்லாம் பார்க்கும் பொழுதுதான் இந்த மனித பிறவிங்கிறது எப்பேற்பட்ட உயர்ந்த ஒரு பிறவி, எப்பேற்பட்ட ஒப்பற்ற வாய்ப்பு, நமக்கு தெரிந்த ஒரே வாய்ப்பு என்று நம்ம குறள் ஆசிரியர் மூலமாக புரிந்து கொள்ள முடிகிறது. என்றும் ஒருவுதல் வேண்டும், நீங்குதல் வேண்டும். என்றும் அவாய்டிங், என்றும் ஒருவுதல் வேண்டும். புகழோடு நன்றி பயவா வினை. ஒரு நன்மை விளைவிக்கணும், புகழ் கிடைக்கணும். அப்படி இல்லாத செயல்களை ஒருபோதும் அது கிட்டே போகக்கூடாது. அதை டோட்டலா அவாய்ட் பண்ணணும், அதை அறவே கைவிட வேண்டும் என்று சொல்லுகிறார். இதே இன்பத்துப்பால் இந்த என்றும் எப்படி வருது பாருங்க. உவந்து உறைவர் உள்ளத்துள் என்றும் இகந்து இறைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர் அப்படிங்கிறார். அவர் என்னுடைய காதலன் எப்பொழுதும் என் கூடவே இருக்க வேண்டும் என்றுதான் விரும்புகிறான். விரும்பி அப்படி உடல் அளவு என் கூட எப்பொழுது இருக்க முடியாது. அவன் வெளியில போகணும், வேலைக்கு போகணும். ஆனால் எப்பொழுதும் என்னுடன் இருப்பதையே விரும்பி அவன் என் உள்ளத்திலேயே வசிக்கிறான். அது எனக்கு தெரியும், இந்த ஊருக்கு தெரியாது. இந்த ஊர் அவன் அன்பில்லாதவன், அவளை விட்டுட்டு போறானே என்று சொல்லுகிறது அப்படிங்கிறார். உவந்து உறைவர் உள்ளத்துள் என்றும் இகந்து இறைவர் ஏதிலர் என்னும் இவ்வூர் அப்படி சொல்லுகிறார். அடுத்த சொல் என்ன? இடும்பை. இடும்பைனா துன்பம், பண்பு பெயர். துன்பம்னா பண்பு பெயரகம். உடனே உங்களுக்கு இந்த ஔவையாருடைய பாட்டு நினைவுக்கு வரணுமே. வயிறை பார்த்து சொல்றாங்க அம்மா, பாட்டி, ஒரு நாள் உணவை ஒழி என்றால் ஒழியாய். ஒரு நாளைக்கு வாங்க சாப்பிடாதேன்னு கேட்க மாட்டேன். சரி, கிடைச்ச இடத்துல 2 நாளைக்கு ஏல் என்றால் ஏலாய். 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிட்றேன், முடியுதா? முடியல. இதையும் செய்ய மாட்டேங்கிற, அதையும் செய்ய மாட்டேங்கிற. விட்டுடு, நீங்க சாப்பாடு வேணான்னா கேட்க மாட்டேங்கிற. சரி, 2 நாளைக்கு சேர்த்து ஒரு கட்டு கட்டிக்க. சரி, என்னைக்குமே 2 நாளைக்கு சேர்த்து சாப்பிட முடியாது. எவ்வளவு வயிறு முட்டை தின்னாலும் அடுத்த நாள் நமக்கு பசி வரும். 2 நாளைக்கு ஏல் என்றால் ஏலாய். ஒரு நாளும் என்னோடு உதவாய். இடும்பை கூர் என் வயிறே உன்னோடு வாழ்தல் அரிதுங்க. துன்பத்தையே தருகின்ற என்னுடைய வயிறே, உங்களோட வாழ்வது ரொம்ப கஷ்டம்பா அப்படின்னு அவ்வை பாட்டி வயிற்றை பார்த்து, வயிற்றுப்பாட்டை பார்த்து படித்த பாட்டு இது. தேரான் பிறனை தெளிந்தான் வழிமுறை தீரா இடும்பை தரும். தெரிந்து தெளிதல் அதிகாரத்துல இந்த சொல்ல பயன்படுத்துகிறார். ஆராய்ந்து பார்க்காமல் ஒருவரை துணையாக தேர்வு செய்து அமர்த்தி கொண்டால் என்னவாகும்? அவரால் வருங்கால தலைமுறையினருக்கும் நீங்காத துன்பம் விளையுங்கிறார். தீரா இடும்பை தரும் போது வருங்கால தலைமுறை என்ற அர்த்தத்துல வருகிறது. அதுலயே தெரிந்து தெளிதல் அதிகாரத்திலே இன்னொரு குறள் வருது, ரொம்ப அருமையான குறள்கள். மேனேஜ்மெண்ட் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் இருக்காங்களே, மேலாண்மை வல்லுநர்கள், அவங்க எல்லாம் படிக்க வேண்டிய குறள். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறவும் தீரா இடும்பை தரும். ஒருத்தனை ஆராயாமல் ஒரு பதவியில உட்கார்த்தி வைப்பது ரொம்ப தீராத துன்பத்தை தரும். அதை விட இன்னொன்னு சொல்றார், அமர்த்தி வைத்த பின் அவன் மேல சந்தேகப்பட்டு கொண்டே இருப்பது அது இன்னும். தேரான் தெளிவும் தெளிந்தான் கண் ஐயுறம். ஆராயாமல் ஒருவனை ஒரு வேலையில் அமர்த்துவதும், அவனை அப்படி அமர்த்திய பின் ஓயாமல் அவன் மீது ஐயம் கொள்ளுவதும் சந்தேகப்படுவதும் தீராத துன்பத்தை தரும், இடைவிடாத துன்பத்தை தரும், தீரா இடும்பை தரும் என்று சொல்லுகிறார். வெள்ளத்தனைய இடும்பை அறிவுடையான் உள்ளத்தின் உள்ள கெடும். இடுக்கண் அழியாமல் சொல்லுகிறார். வெள்ளம் போல கரை கடந்த துன்பம் வந்தாலும் அறிவு உடையவன் தன் மனத்தால் தளராமல் எண்ணிய அளவிலேயே அந்த துன்பம் அழியும். ஏன் இந்த உதாரணத்தை போட்டார் பாருங்க. ஒரு வெள்ளத்தை
எப்படி நீங்கள் கடப்பீர்கள்? படகும் இல்லைன்னு வைங்க, உங்களுக்கு நீச்சல் தெரியாது, படகும் இல்ல, ஒரு வெள்ளம்னா இங்க பிசிக்கலா வெள்ளம்னு எடுத்துக்காதீங்க, ஒரு சூழ்நிலை சொல்றேன். எப்படி கடப்பீர்கள் என்றால், அந்த வெள்ளம் எவ்வளவு ஆழம் இருக்குமோ அதை விட நீங்கள் உயரமா இருக்கணும். உயரமாக கற்றுக்கொண்டா அப்படி நடந்து போயிடலாம். எந்த சூழ்நிலையையும் நிர்வகிப்பதற்கு, ஆளுவதற்கு சரியான வழி, அது இன்பமோ துன்பமோ வரவோ இழப்போ, அந்த சூழ்நிலையை காட்டிலும் உயரமாக நிற்க கற்றுக்கொள்ளுவதே. இதுதான் வள்ளுவர் நமக்கு புகட்டுகின்ற பாடம். இந்த நாடு நமக்கு கற்றுத் தருகின்ற பண்பாடு, ஏற்றம் இதுதான். இப்படி எத்தனையோ மனிதர்கள், சாதாரண மனிதர்கள் வாழ்ந்து காட்டுகிறார்கள், இன்றைக்கும் காட்டிக் கொண்டிருக்கிறார்கள். அப்படி இடும்பைக்கு இடும்பை படுப்பர், இடும்பைக்கு இடும்பை படாதவர். ஒரே சொல்ல வச்சுக்கிட்டு விளையாடுறாரு பாருங்க. இந்த வருகின்ற துன்பத்திற்கு துன்பப்படாத மன ஊக்கம் உள்ளவர்கள் துன்பத்திற்கே துன்பம் தருவாருங்கிறார். இடும்பைக்கு இடும்பை படுப்பருங்கிற ஒரு துன்பம் வருதுன்னா இவங்களுடைய தளராத அந்த தன்மை, மன உறுதினால அந்த துன்பமே துன்பம் அடையுமா, அப்படி விலகி போயிடுங்கிறார். இன்னும் அழகான, எனவே இடும்பை என்கின்ற சொல் எப்படியெல்லாம் குறளிலே கையாளப்பட்டிருக்கிறது என்பதையும் ஓரளவுக்கு பார்த்தோம். இந்த குறளினுடைய நிறைவு சொல் தரும். தரும்னா கொடுக்கும், கொடுக்கும்னா எதிர்கால வினைமுற்று. சாமி வேலாயுதம் ஐயா அவர்கள் நமக்கு தெரிவிக்கிறார்கள், தரும் என்கின்ற இந்த சொல் திருக்குறளில் 38 இடங்களில் வருகிறது. எடுத்து பாருங்களேன், கணக்கு தப்பா இருந்தா சொல்லுங்க, உங்க பேரோட அறிவிக்கிறோம். எனவே அழகான ஒரு குறளை படித்தோம், அதனுடைய சொல் அழகையும் பொருள் அழகையும் இலக்கண செறிவையும் பருகினோம். எப்பொழுது தமிழ் பயில்வோமா? இன்றைக்கும் பயில்வோம் பகுதியில நாம அருமையான ஒரு நூலைத்தான் படித்துக் கொண்டிருக்கிறோம். அதிலிருந்து சில விஷயங்களை, சில அருமையான செய்திகளை உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். அந்த நூல் என்ன? அமரர் அறிஞர் திரு ராபி சேத்துப்பிள்ளை அவர்கள் எழுதிய ஊரும் பேரும் என்கின்ற அற்புதமான நூல். அதிலிருந்து நம்ம குறிஞ்சி நிலம் பார்த்தோம், முல்லையை பார்த்தோம், இப்ப மருதம் பார்க்கிறோம். மருதத்துல வயலும் வயல் சார்ந்த இடமும், அதுல முதல்ல நீர்நிலைகளை பார்த்தோம். வரிசையா நீர்நிலைகளுக்கு உண்டான 22 பெயர்களை நாம் அதுல தெரிந்து கொண்டோம். ஒரு பெயரும் அந்த பெயரிலேயே அமைந்திருக்கின்ற ஊர்கள், அதையெல்லாம் பார்த்தோம். ரொம்ப அருமையான காரணங்களை பார்த்தோம். ஊருணி வேற, குளம் வேற, ஏரி, பேரேரி, கோட்டகம், ஏந்தல், தாங்கல், சமுத்திரம், வாரிதி, கடல், இப்படி எவ்வளவு பார்த்தோம் இல்லையா? கம்மாய் வரைக்கும் பார்த்தோம். செருவு என்று ஆகிவிட்ட செரு, இப்படி அத்தனையும் பார்த்து விட்டு நிலத்திற்கு வந்தோம். நிலம் வந்தோன்னா புலம் வந்தது இல்லைங்களா? அப்புறம் பற்று, பட்டு, பத்து, இப்படி வரிசையாக பார்த்து கொண்டே வருகிறோம். நிலத்திலே இன்னும் சில நிலம் சம்பந்தமான சொற்களை பார்க்கிறோம். ஒரு பாட்டு, பாரதியாருடைய பாட்டு உங்களுக்கு நினைவு வரும்னு நினைக்கிறேன். காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும். அப்ப அந்த பல்லவியிலேயே நமக்கு ஒன்று தெரிகிறது. அவர் கேட்கிறார், ஒருத்தர் கேட்கும் போதே இந்த மாதிரி ஒரு நிலம் சம்பந்தமான ஒரு விஷயத்தை கேட்டான்னு வைங்க, அளவும் அதுல குறிப்பிடப்படும். நிலம் வேண்டும், எனக்கு நிலம் வேண்டும், இடம் வேண்டும், இருக்க இடம் வேண்டும் என்னும் கேட்டுதான் வச்சுங்களேன். அங்க அளவு இருக்காது. இருக்கா? எனக்கு இருக்க இடம் கொடுங்க, எனக்கு இருக்க நிலம் கொடுங்க அப்படின்னா வேற எந்த குறிப்பும் இல்லை. இருக்கிறதுக்கு இடம் கொடுங்க, அவ்வளவுதான் குறிப்பு இருக்கு. ஆனா இதுல காணி நிலம் வேண்டும் அப்படின்னும் பொழுது இது ஒரு அளவை சொல்கிறாருன்னு நம்ம புரிந்து கொள்கிறோம். காணி, அது எப்படி அவரு படிப்படியா பாரதியார் எடுத்துட்டு போறாரு பாருங்க. காணி நிலம் வேண்டும் பராசக்தி, காணி நிலம் வேண்டும், அங்கு தூணில் அழகியதாய் நன்மாடங்கள் துய்ய நிறத்தினதாய். மறுபடியும் அந்த காணி நிலத்திடையே ஓர் மாளிகை கட்டித்தரல் வேண்டும், அங்கு கேணி அருகினிலே, காணிக்கு கேணி வந்துச்சு, அங்கு கேணி அருகினிலே தென்னை இளங்கீற்றும் இளநீரும் 10-12 தென்னை மரம் பக்கத்திலே வேண்டும், நல்ல முத்துச் சுடர் போலே நிலா ஒளி முந்தி வரல் வேண்டும், அங்கு கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேண்டும், எந்தன் சித்தம் தெளிவுறவே நன்றாய் இளம் தென்றல் வர வேண்டும், பாட்டு கலந்திடவே அங்கே ஒரு பத்தினி பெண் வேண்டும், எங்கள் கூட்டுக்களியினிலே கவிதைகள் கொண்டு தர வேண்டும், அந்த காட்டு வெளிதனிலே அம்மா நின்றன் காவல் உற வேண்டும், எந்தன் பாட்டு திறத்தாலே இவ்வையத்தை பாலித்திட வேண்டும். எங்கிருந்து ஆரம்பிச்சு எங்க போறான் பாருங்க.
காணி நிலத்தை கேட்டுட்டு பாட்டு திறத்தாலே இந்த வையகத்தையே உலகத்தையே பாலித்தர வேண்டும்ங்கிறான். ஒரு நமக்குன்னு ஒரு நிலம், நமக்குன்னு ஒரு காணி நிலம் இருந்தா அது செய்யக்கூடிய மகத்துவங்க. அது பாரதியார் வாழ்க்கையிலேயே இன்னொரு நிகழ்ச்சி வரும். பாண்டிச்சேரியில இருக்கும் பொழுது கடற்கரையில நம்ம புஷ் வண்டின்னு ஒண்ணு இருக்கும். பின்னால வந்த ரிக்ஷாக்கு முன்னோடின்னு வைங்களேன், அதை தள்ளிட்டு தான் போவாங்க. அதுல ஏறி உட்கார போறாரு. அப்ப யாரோ ஒரு அன்பர் வந்து வேர்க்கடலை கொடுக்குறாங்க. அந்த வேர்க்கடலை எடுத்து வாயில போடுறாரு. பசி நேரமும் அந்த கடலை வேற நல்லா வறுத்து இருக்கோ தெரியல. சாப்பிட்டோன்னா ஆஹா அமிர்தம் அப்படிங்கிறாரு. வேர்க்கடலையை போட்டோன்னா அமிர்தம்ங்கிறாரு. அந்த அதை போட்டுக்கிட்டு அந்த ஏறி அந்த வண்டியில ஓட்டடா ரதத்தைங்கிறார். அமிர்தம் சொன்ன உடனே ரதத்தை ஓட்டுறது எது இருக்கிறது புஷ் வண்டி தான். அமிர்தம் என்று சொன்ன உடனேயே ஓட்டடா ரதத்தின் ஒரு மனோபாவம் வருகிறது. அதே மாதிரி பராசக்திட்ட காணி நிலம் கொடுமா அப்படின்னு கேட்டவர் பாட்டு திறத்தாலே வையத்தை பாலித்திட வேண்டும், ஒன்று உலகத்தையே என்னுடைய பாட்டு திறத்தால நான் பாலிக்க வேண்டும், காக்க வேண்டும், ஆட்சி செய்ய வேண்டும் அப்படிங்கிறார். என்னுடைய பாட்டுக்கு ஆளுமைப்பட வேண்டும் இந்த வையகமே அப்படிங்கிறார். அது ஒரு நிலம் கொடுக்கக்கூடிய சுகம். இப்படி நம்ம இதை பார்க்கிறோம். நம்ம கேணி பார்த்தோம். இந்த பாரதியாருடைய இந்த பாட்டிலே அந்த கேணி அருகினிலே தென்னை இளங்கீற்றும் இளநீரும் அப்படி இன்னொரு நயமும் பார்க்கலாம். கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேண்டும். குயில் கூவும்னு என்ன அழகா சொல்லலாம், இனிமையா பாடக்கூடிய குயில். அதை போய் கத்துங்கிறாரு. உங்களுக்கு அனுபவம் இருந்தா நீங்க வந்து பாரதியார் ஒத்துக்குவீங்க. எனக்கு அனுபவம் உண்டதுனால ஒத்துக்கிறேன். வீட்டு பக்கத்துல மரம் இருக்குவீங்க. இந்த குயில் என்ன செய்ய தெரியுங்களா, ஒரு காலையில ஒரு 3:30 மணிக்கு கூவுங்க. எழுப்பி விட்டு நம்ம பயங்கரமா கூவும். அந்த சத்தம் வந்து அதோட ஒலி அளவு ரொம்ப அதிகமா இருக்கும். ஒலி அளவு ரொம்ப அதிகமா இருக்கும். அப்படியே நம்ம உசுப்பி விட்டுட்டு தூக்கத்தை நம்ம முடிச்ச அப்புறம் அது திரும்ப தூங்கிடுங்க. அதுக்கப்புறம் 5:30 மணிக்கு தான் எழுந்துடும். அதனாலதான் கத்தும் குயிலோசை எப்படி இருக்கணுமா, சற்றே வந்து காதிற்பட வேணும். அங்க தொலைவுல அது கோவணும். ஏன்னா தென்னை மரம் வைக்கிறோம், 10-12 தென்னை மரம் பக்கத்துல வேணும்ட்டாங்க. ஆனா அந்த கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேணும். இப்படி அருமையா பாரதியார் காணி நிலம் கேட்கிறாரு. அந்த காணியினுடைய அளவு 1/80. அதுக்கு 100 குழி ஒரு காணி அப்படிம்பாங்க. அதே மாதிரி வேலின்னு, வேலி வந்து வேலி எவ்வளோ, வேலியும் ஒரு நிலத்தினுடைய அளவை சொல்வதுதான். இன்றைய கணக்குல 6.74 ஏக்கர் அதுதான் ஒரு வேலி. 4 வேலி நிலம் நாவல், பழைய நாவல் படிச்சிருப்பீங்க. 6.74 ஏக்கர் தான் ஒரு வேலி நிலம். புரியுதுங்களா? அப்ப வேலி காணி என்கின்ற இந்த சொற்கள் நிலத்தினுடைய அளவை குறிப்பன என்பதை நாம ராபி சேத்துப்பிள்ளைய அவர்கள் மூலமும் பாரதியாருடைய இந்த காணி நிலம் மூலமும் நாம புரிந்து கொள்ளுகிறோம். அப்போ வேலிங்கிற ஊர் இருக்கா? ஐவேலி, 9 வேலி தஞ்சையில இருக்கு, பெருவேலி மதுராந்தகத்துல இருக்கு, முக்காணி, சங்காணி இதெல்லாம் வந்து நெல்லை பகுதியில இருக்கு. இப்படி காணி, வேலி என்பவை நிலத்தினுடைய அளவை குறிக்கக்கூடிய சொற்கள் என்று நாம பார்க்கிறோம். இதுவே எப்படின்னா இந்த காணிக்கு கீழே மாகாணிங்கிறது வாய்ப்பாடுல வரும். அதுக்கப்புறம் உங்களுக்கு குருணி, நாழி என்று இந்த பட்டியல் நீண்டு கொண்டே இருக்கிறது. நாம நீரை மெதுவாக கடந்தது போல் நிலத்தையும் மெதுவாகவே அளப்போம். காத்திருங்கள், மீண்டும் சந்திப்போம். திருக்குறள் மூலமும் வேறு அறிஞர்கள் மூலமும் தமிழை படிப்போம், பருகுவோம், பயில்வோம். வணக்கம்.